இதே இந்தியாவில் தமிழ்நாடு என்பது ஒரு மாநில சுயாட்சி என்கிற அடிப்படையில் தொடர்ந்து மொழிப்போரை நடத்தி கொண்டிருப்பதன் வழியாக இன்றைக்கு தமிழ் பாதுகாக்கப்படுகிறது, தமிழ் வளர்த்தெடுக்கப்படுகிறது. நாம் ஒரு தேசியத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் இதற்காக போராடுகிற இயக்கங்களும் அரசுகளும் இருப்பதன் காரணமாக மட்டுமே இங்கு மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அரசுகள் இல்லாத காலத்தில் 7-8 நூற்றாண்டுகளாக தமிழ் எவ்வளவு பெரிய அழிவை சந்தித்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். உதாரணமாக ஒரு காட்டை அழிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வனத்தில் வாழக்கூடிய மக்களை அவர்கள் நிலப்பகுதியிலிருந்து அகற்றுவது என்று சொல்கிறோம். அல்லது ஒரு குறிப்பிட்ட மலைப்பிரதேசத்தில் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றினால் அவர்கள் அந்த நிலப்பரப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவர்கள் அவர்களுடைய மொழியிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறார்கள். எப்படி அவர்களுடைய மொழியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள்? இதுதான் மிக முக்கியமாக நீங்கள் அறிய வேண்டியது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொன்ன ஐயன் திருவள்ளுவரை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த நெல்லை புத்தக திருவிழாவினுடைய சிறப்பு வாய்ந்த இன்னொரு அமர்வில் என்னை பேசுவதற்காக அளித்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரன்பிற்குரிய மாரிராசா, மதார் மற்றும் இங்கே அலுவலர்கள், முக்கியமாக இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பேரன்பிற்குரிய படைப்பாளி, எங்களுக்கு ஒரு படைப்புலகினுடைய ஒரு ஆசானாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வண்ணதாசன் அவர்கள் இந்த மேடையில் முன்னால் வீற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எனக்கு முன்னால் இங்கே ஒரு மிக அற்புதமான ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய ஆய்வாளர், கல்வியாளர் டி. தர்மராஜ் அவர்கள் பல திறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல புதிய சிந்தனைகளுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு உரையை வழங்கினார். தொடர்ந்து நாம் இந்த அரங்கை விட்டு வெளியேறிய பிறகும் கூட நம்முடைய எண்ணங்களில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான உரையை அவர் இங்கே ஆற்றினார். அதற்கு முன்னால் உங்களையெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய வகையில் ஒரு சுவாரஸ்யமான உரையை கண்மணி ராஜா அவர்கள் வழங்கினார்கள். அதோடு இன்று இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் மு. சிவகுமார் மற்றும் முனைவர் நா. செண்பக விநாயகமூர்த்தி, முனைவர் ராமபிரான் ரஞ்சித் சிங், முனைவர் பி. லதா, மருத்துவர் எட்வின் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். இங்கே நிறைய மாணவிகள் வந்திருக்கிறீர்கள், நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு உலக அளவில் ஒரு முக்கியமான நாள். அது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? உலக தாய்மொழி நாள். இன்றைக்கு இந்த உரையை நான் இதை மையமாக வைத்து இதற்கும் புத்தக வாசிப்பிற்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி சில எண்ணங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த உலக தாய்மொழி நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? முக்கியமாக மாணவர்கள் யாருக்காவது தெரியுமா? அதாவது தெரிஞ்சால் கை தூக்குங்க. ஏன் இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக கொண்டாடுகிறார்கள்? தெரியாவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். இந்த பிப்ரவரி 21 என்பது ஏன் உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் 1952ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி 21 நடக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், மேற்கு பாகிஸ்தான், இங்கிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போன பிறகு மேற்கு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கவர்கள் உருது பேசினார்கள், கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிறவர்கள் வங்க மொழியை பேசினார்கள். ஆனால் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானின் மீது உருது மொழியை திணிக்கிறார்கள். அதை அந்த நாட்டினுடைய ஒரு ஆட்சி மொழியாக அறிவிக்கிறார்கள். ஒரே மதம், ஒரே நாடு, ஆனால் மொழி 2. அப்படி பார்க்கிற போது கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள், நாங்கள் உருது மொழியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்
எங்கள் வங்க மொழி தான் எனக்கு முக்கியம் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு டாக்காவில், அதாவது அங்கு இருக்கக்கூடிய இன்று பங்களாதேஷினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய அந்த டாக்காவில் மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தில் 4 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தங்கள் தாய்மொழி மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று அவர்கள் நடத்திய போராட்டத்திற்காக பாகிஸ்தான் இராணுவம் அந்த 4 பேரை சுட்டு கொன்று விடுகிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கிளர்ச்சியை அங்கு ஏற்படுத்துகிறது. பின்னால் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்து செல்வதற்கு காரணமே அந்த கிளர்ச்சி தான். அதற்கு பிறகு இந்த வங்கதேசம் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து பங்களாதேஷ் என்று ஒரு நாடாக மாறிய பிறகு 1998 ஐநா சபையில் இந்த 4 பேர் உயிரிழந்த தினத்தை உலக தாய்மொழி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு 1999 பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக அந்த 4 மாணவர்கள் உயிரிழந்த அந்த சம்பவத்தை ஒட்டி உலக தாய்மொழி நாளாக அறிவிக்கப்படுகிறது. இதுதான் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக தாய்மொழிக்காக உயிரைவிட்ட இளைஞர்களின் நினைவாக நடத்தப்படுகிறது. சரி, தமிழ்நாட்டில் அப்படி மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்காக ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த தேதி என்ன? ஜனவரி 25. ஏன் அந்த அந்த ஒரு மொழிப்போர் தியாகிகளுக்கான நாளாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு. அது என்னென்றால், சமீபத்தில் பராசக்தி படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? மொழிப்போர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணிப்பதற்காக 1939 ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி செய்த போது அதை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தன. கிட்டத்தட்ட 7-8 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதிலே 1964 நடந்த போராட்டம் மிக மிக முக்கியமானது. அதாவது இந்தியா சுதந்திரமடைந்து குடியரசாக அறிவித்த போது ஆட்சி மொழியாக தொடர்ந்து இந்தியும் ஆங்கிலமும் நீடிக்கும். ஆனால் 1965 பிறகு ஆங்கிலம் நீடிக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவாதத்தை 1950 கொடுக்கிறார்கள். 1965 நெருங்குகிறது. அப்போது உறுதியாக ஆங்கிலமும் நீடிக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் கோரிக்கை எழுப்புகின்றன. ஆனால் அதற்கு ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. 1965 ஜனவரி மாதம் 26 இந்திய ஆட்சி மொழி என்கிற ஒரு சட்டம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் தமிழ்நாட்டில் அதற்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நடக்கின்றன. அப்படி ஒரு பெரும் போராட்டங்கள் நடக்கிற போது அந்த 1964 ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஜனவரி 25 ஒரு திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அங்கு ரயிலேற வருகிறார். அப்படி ரயிலேற வருகிற போது கீழப்பழுவூர் சின்னசாமி என்ற ஒரு இளைஞர், அந்த இளைஞர் போய் பக்தவச்சலம் அவர்களுடைய காலை கட்டி கொண்டு, இல்லை 25 அல்ல, அதற்கு ஒரு முந்தின வாரம் நடக்கிறது, அவருடைய காலை கட்டி கொண்டு, ஐயா நீங்கள் இந்தியை திணிக்காதீர்கள், எங்கள் தமிழ் மொழியை அது அழித்து விடும் என்று கதறுகிறார். உடனே பக்தவச்சலம் போடா பைத்தியமே என்று சொல்லிவிட்டு அவரை தட்டிவிட்டு போய்விடுகிறார். அதற்கு அடுத்து சில தினங்களில் இந்த ஜனவரி 25 1964 கீழப்பழுவூர் சின்னசாமி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்து போகிறார். அந்த கீழப்பழுவூர் சின்னசாமி உயிர் நீத்த அந்த நாளைத்தான் தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகளினுடைய ஒரு தினமாக கொண்டாடி வருகிறது, நினைவு கூர்ந்து வருகிறது. இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதை ஒட்டி தாய்மொழி தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது, நாம் தாய்மொழியை பாதுகாப்பதனுடைய அவசியம் என்ன என்பதை பற்றி நான் சில கருத்துக்களை உங்களிடம் கூறுகிறேன். அதாவது அந்த கீழப்பழுவூர் சின்னசாமி இறந்த பிறகு
தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உங்களை போன்ற மாணவர்கள், ஏன் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளி மாணவிகள் கூட தெருவிற்கு வந்து எங்களுக்கு இந்தி வேண்டாம், தமிழ்தான் எங்களுடைய மொழி என்று தெருவுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்தில் இறந்தவர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 100க்கும் மேற்பட்டோர் அந்த போராட்டத்தில் கொல்லப்படுகிறார்கள். தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்து போகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு மொழிக்காக ஒரு உலகத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது போல இவ்வளவு பேர் உயிர் நீத்த வரலாறே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நூற்றுக்கணக்கானோர் இந்த மொழிப்போருக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். ஆனால் அந்த அந்த யாரெல்லாம் இறந்தார்கள், என்னென்ன வந்து போராட்டங்கள் நடந்தன என்பதை பற்றி நம்மிடம் மிக குறைவான ஆவணங்களே இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? மிக முக்கியமான காரணம், பொதுவாக இது போன்ற போராட்டங்கள் அல்லது வன்முறை சம்பவங்கள் நடக்கிற போது அதில் முதன்மையான ஆவணமாக இருக்கக்கூடியவை பத்திரிகை செய்திகளும் அரசாங்க ஆவணங்களும். அரசாங்கத்தில் எல்லா சம்பவங்களையும் பற்றி ஆவணங்களை உருவாக்குவார்கள். ஏன்னா போலீஸ் ரிப்போர்ட் இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தவுடன் அன்றைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் காவல்துறையிடம் அத்தனை ஆவணங்களையும் அளிக்கும்படி சொல்லிவிட்டார். நினைவு குறிப்புகளாகவும் சில பத்திரிகை செய்திகளாகவும் வந்தவைதான் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறாக இருக்கிறது. அதாவது நீங்கள் இன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்களை பற்றி, நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி ஏராளமான வரலாற்று நூல்கள் எழுதப்படுகின்றன. நம்மை அடக்கி ஆண்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் நம்மை பல விதங்களில் அழித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வரலாற்றை அவர்கள் கோணத்திலாவது பதிவு செய்தார்கள். முகலாய ஆட்சியாளர்கள் வரலாற்றை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு நவீன யுகத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று போராட்டத்தை பற்றிய ஆவணங்கள் அரசாங்கத்தினாலேயே அளிக்கப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் தான் நடந்தது. நண்பர்களே, ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு போராட்டத்தினுடைய ஆவணங்களை அளித்து விட்டாலே அந்த போராட்டம் பற்றிய பல உண்மைகள் நமக்கு தெரியாமல் போய்விடும். இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட முடியவில்லை. ஒரு ஆவணத்தை அளித்தாலே இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றை இருட்டுக்குள் நாம் செல்வோம் என்றால், ஒரு மொழி அழிந்தால் என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மொழி சிதைக்கப்பட்டால் என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதுதான் இன்றைக்கு இந்த மொழியை பாதுகாப்பது, தாய்மொழியை பாதுகாப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. இதை நான் இங்கே மிக கவலையுடன் நாம் இதை பேசுவதற்கு காரணம், பொதுவாக இந்த மொழி அழிவு என்பது நவீன யுகத்தில் பல விதங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. முதலில் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோம். அது என்னவென்று சொன்னால், நாம் ஏன் தாய்மொழியில் படிக்க வேண்டும்? தாய்மொழி நமக்கு ஏன் முக்கியம்? இங்கே எனக்கு முன்னால் பேசிய தர்மராஜ் அவர்கள் ஒரு நம்முடைய நாட்டார் பண்பாடுகள், தொல்குடிகளுடைய மரபுகள் இவை எவ்வாறு அழிவுக்கு உள்ளாகின்றன என்பதையும், நவீனத்துவத்தின் வழியாக அவை எவ்வாறு அந்த பண்பாட்டு வேர்கள் வந்து சிதைக்கப்படுகின்றன என்பதை பற்றியும் மிக விரிவாக பேசினார். ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் ஒரு மக்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியாகவோ மற்ற ரீதியிலோ ஒரு பண்பாட்டை அழிக்க வேண்டியதில்லை. ஒரு மொழியை அழித்தாலே அந்த பண்பாடு அழிந்துவிடும். இது எப்படி என்று நாம் பார்க்கலாம். இன்னொன்று, மொழியை காப்பாற்றுவதற்காக நடத்தப்படுகிற போராட்டங்கள் என்பது மிக முக்கியமானது. அதற்கு முன்னால் ஒன்றை நான் சொல்லிவிடுகிறேன். இதை ஏன் இங்கே இந்த பங்களாதேஷ் போராட்டத்தையும் தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தையும் நான் ஒப்பிட்டு காட்டினேன் என்று சொன்னால், நூற்றுக்கணக்கானோர் இறந்த மொழி போராட்டம் ஏன் உலக அளவில் அங்கீகரிக்கப்படவில்லை? ஏன் ஜனவரி 25ஆம் தேதி உலக தாய்மொழி தினமாக அது ஏன் அறிவிக்கப்படவில்லை? அல்லது மொழிப்போர் தினமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை? ஆனால் பங்களாதேஷில் 4 பேர் இறந்த அந்த சம்பவம் உலக அளவிலான ஒரு மிகப்பெரிய தினமாக அறிவிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? யாராவது சொல்லுங்கள். ஏன் தமிழ்நாட்டினுடைய போராட்டம் உலகத்தின் கவனத்தை பெறவில்லை? பங்களாதேஷினுடைய போராட்டம் ஏன் கவனத்தை பெற்று ஒரு உலக மொழி நாளாக, தாய்மொழி நாளாக அது ஏன் அறிவிக்கப்படுகிறது? உங்கள் சிந்தனைக்காக இந்த கேள்வியை வைக்கிறேன். தமிழ்நாட்டில் நடந்ததுதானே ஏராளமான உயிர்ப்பலிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய போர். அது ஏன் வரலாற்றில் பெரிய இடம் உலக அளவில் பெறவில்லை என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. அன்றைக்கு அதேதான், அவர்களுக்கென்று ஒரு நாடு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மொழியை பேசுகிறவர்களை விட
மிக அதிகமான மக்கள் உலகெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு இல்லை, ஒரு தனி அரசு இல்லை. ஒரு அரசு இல்லாவிட்டால் ஒரு மொழியை பாதுகாப்பது கடினம். ஒரு தேசிய அரசு ஒரு மொழிக்காக இல்லாவிட்டால் அந்த மொழி மிகப்பெரிய சிதைவுக்கு ஆளாகும். இதுதான் வரலாறு. ஏனென்றால் நாம் இலங்கையில் நாம் அதைத்தான் பார்த்தோம். சிங்கள மொழி அங்கு ஆதிக்கம் செலுத்துகிற போது, அங்கு தமிழர்களுக்கு என்று ஒரு அரசு இல்லாத போது அங்கு தமிழ் ஒரு மிகப்பெரிய அழிவை அங்கு சந்திக்கிறது. இதே இந்தியாவில் தமிழ்நாடு என்பது ஒரு மாநில சுயாட்சி என்கிற அடிப்படையில் தொடர்ந்து மொழிப்போரை நடத்தி கொண்டிருப்பதன் வழியாக இன்றைக்கு தமிழ் பாதுகாக்கப்படுகிறது, தமிழ் வளர்த்தெடுக்கப்படுகிறது. நாம் ஒரு தேசியத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் இதற்காக போராடுகிற இயக்கங்களும் அரசுகளும் இருப்பதன் காரணமாக மட்டுமே இங்கு மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அரசுகள் இல்லாத காலத்தில் 7-8 நூற்றாண்டுகளாக தமிழ் எவ்வளவு பெரிய அழிவை சந்தித்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஏனென்றால் மணிப்பிரவாளம் கலந்த ஒரு நடை இங்கே எப்படி வந்தது? இங்கு வந்த படையெடுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதிக்கத்தை தமிழின் மீது எப்படி செலுத்தினார்கள்? தமிழ் எப்படி தொடர்ச்சியாக பெரும் அழிவுக்கும் சிதைவிற்கும் ஆளானது என்பது மிகப்பெரிய வரலாறு. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தனித்தமிழ் இயக்கங்களும் அதே போல பின்னால் 19ஆம் நூற்றாண்டில் திராவிட இயக்கங்களும் நடத்திய மிகப்பெரிய போராட்டம்தான் தமிழை இன்றைக்கு நீங்கள் பேசுகிற தமிழை இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறது. சாதாரணமாக இந்த தமிழ் நம்மிடம் மீண்டு வந்துவிடவில்லை. ஒரு மொழி போராட்டம் என்பது எப்பொழுதும் ஆதிக்கத்திற்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆதிக்கத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பது மிக மிக முக்கியம். போராடுவது மட்டும் நம்முடைய பங்கு அல்ல, தமிழை பேசுவது நம்முடைய முதன்மையான போராட்டம். தமிழ் சொற்களை பாதுகாப்பது நம்முடைய முதன்மையான ஒரு போராட்டம். இன்றைக்கு நம்மிடம் சங்க இலக்கிய பிரதிகள் இருக்கின்றன. அதன் வழியாக தமிழினுடைய உன்னதத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரதிகள் இல்லாவிட்டால் என்னவாகி இருக்கும்? இன்னொன்று, இலக்கிய பிரதிகளால் மட்டுமல்ல, பேச்சு வழக்கின் வழியாகவும் இன்றைக்கு தமிழ் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகிறது. மக்கள் பேசுகிற மொழியாக தமிழ் இருக்கிறது, மக்கள் புழங்குகிற மொழியாக தமிழ் இருக்கிறது. இன்றைக்கு திருக்குறள் எழுதப்பட்டு எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் பல திருக்குறள்கள் உரையே இல்லாமல் இன்றைக்கு சொன்னாலும் நமக்கு புரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, இதை சொல்வதற்கு உரையாசிரியர்கள் தேவையில்லை. ஏனென்றால் இது ஒரு பேச்சு வழக்கின் வழியாகவும் பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு மொழியாக இருக்கிறது. ஆனால் தமிழை நாம் முறையாக பேசுகிறோமா? தமிழை நாம் முறையாக கற்கிறோமா? நாம் நல்ல தமிழ் சொற்களை இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம் இழந்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் கவலையுடன் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, இதற்கு ஒரு உதாரணமாக நான் உங்களிடம் ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். இந்த கதை என்பது உலகம் முழுக்க மொழிகளினுடைய அழிவு மற்றும் மொழிகளுக்கு காப்பாற்றுவதற்கான போராட்டம், இதை பற்றியது. முத்துலிங்கம் என்ற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு ஈழத்து எழுத்தாளர், புலம்பெயர்ந்து கனடாவில் வாழக்கூடியவர். மிக அற்புதமான எழுத்தாளர். இன்றைக்கு ஒரு மொழியை மிக அற்புதமாக கையாண்ட, வாழ்க்கையை மிக நுட்பமாக சித்தரித்த ஒரு படைப்பாளி. அவர் ஒரு கட்டுரையை இப்படி தொடங்குகிறார். இந்த கட்டுரையும் உலக தாய்மொழி நாளுக்காக எழுதப்பட்ட கட்டுரை தான். சரியாக 2 வருடங்களுக்கு முன்னர், நன்றாக கவனியுங்கள், சரியாக 2 வருடங்களுக்கு முன்னர் 2010ஆம் ஆண்டு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். 85 வயது மூதாட்டி ஒருவர் அந்தமான் தீவில் இறந்து போனார். 85 வயது மூதாட்டி ஒருவர் அந்தமான் தீவில் இறந்து போனார். அவர் இறந்த போது அவர் பேசிய மொழியும் இறந்து போனது. எப்படி ஒரு மூதாட்டி இறந்தா ஒரு மொழி இறந்து போகும்? பல பழங்குடி மக்கள், தொல்குடி மக்கள் பேசிய பல மொழிகள், அதை பேசுவதற்கு ஆள் இல்லாமல், அதற்கு வரிவடிவங்கள் இல்லாமல், அதை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லாமல் சுருங்கி கடைசியில் அது ஒரு குடும்ப மொழியாக சுருங்கி கடைசியில் சில மனிதர்கள் மட்டுமே பேசுகிற மொழியாக மாறி, அந்த மொழியை பேசுகிற ஒரு கடைசி பெண் இறந்தபோது அந்த மொழியும் இறந்து விடுகிறது. அதற்கான வரிவடிவங்கள் இல்லை, அதற்கான இலக்கிய பதிவுகள் இல்லை. வாய்மொழி மரபால் நீடித்த அந்த மொழி அந்த பெண்ணினுடைய மரணத்தோடு இறந்து போய் விடுகிறது. ஒரு மனிதன் இறப்பதை போலல்ல ஒரு மொழி இறப்பது என்பது. ஒரு மொழி இறப்பது என்பது ஒரு பண்பாடு இறப்பது, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இறப்பது. அது இந்த பூமியிலிருந்து ஒரு பகுதி மறைந்து விடுவதை போன்றது.
ஒரு பூமியிலிருந்து திடீரென ஒரு நிலப்பகுதி மறைந்து விட்டால் எப்படிப்பட்ட துயரமோ அப்படிப்பட்டது ஒரு மொழி மறைந்து விடுவது. அதன் மூலமாக மானுடத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்து விடுகிறது. இட்டு நிரப்ப முடியாத ஒரு பள்ளம் ஏற்பட்டு விடுகிறது. அவர் சொல்கிறார், இன்று அதை பேச ஒருவரும் இல்லை. அந்த மொழியில் அப்படி என்ன சிறப்பு என்று சொன்னால் அது 65,000 வருடம் தொன்மையானது என்று சொல்கிறார். நண்பர்களே, 65,000 வருடமாக தொன்மை வாய்ந்த 65,000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழி கடைசியாக ஒரு மூதாட்டி இறக்கிற போது அந்த மொழி மறைந்து விடுகிறது என்று சொன்னால் அது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்க எத்தனையோ பழங்குடிகளுடைய மொழிகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது கணக்கெடுக்கப்பட்ட மொழிகளாக 7,000 மொழிகள் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. அதில் 2,000 மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டன. எதனால் அந்த மொழிகள் அழிந்து போய்விட்டன? பல காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, இன்றைக்கு தர்மராஜ் அவர்களுடைய உரையில் குறிப்பிட்டது போன்ற ஒரு நாகரிகமாதல் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் அவர்களுடைய நிலப்பகுதியிலிருந்து மட்டும் வெளியேற்றப்படுவதில்லை. இப்போ உதாரணமாக ஒரு காட்டை அழிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வனத்தில் வாழக்கூடிய மக்களை அவர்கள் நிலப்பகுதியிலிருந்து அகற்றுவது என்று சொல்கிறோம். அல்லது ஒரு குறிப்பிட்ட மலைப்பிரதேசத்தில் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றினால் அவர்கள் அந்த நிலப்பரப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவர்கள் அவர்களுடைய மொழியிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறார்கள். எப்படி அவர்களுடைய மொழியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள்? இதுதான் மிக முக்கியமாக நீங்கள் அறிய வேண்டியது. இடப்பெயர்வின் மூலமாக அவர்கள் எங்கு வாழ்வாதாரத்தை தேடி செல்கிறார்களோ அங்கு பேசப்படுகிற பொதுமொழியினுடைய ஆதிக்கத்திற்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள். ஒரு தலைமுறை மாறுகிற போது முதலில் அது வீட்டிற்குள் மட்டுமே அந்த மொழி பேசப்படுகிறது. அந்த மொழி எழுதப்படுவது கிடையாது, அதில் இலக்கிய பதிவுகள் செய்யப்படுவது கிடையாது. அப்படி பார்க்கிற போது அடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியை எழுத படிக்கவே தெரியாது. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், தெலுங்கு பேசக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் யாருக்கும் தெலுங்கு எழுத தெரியாது, தெலுங்குக்கு படிக்க தெரியாது. இது வந்து ஒரு காலத்தில் தமிழுக்கும் நடக்கக்கூடும். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய பல குழந்தைகள் இங்கு தமிழை முறையாக பள்ளிகளில் படிக்காத குழந்தைகளுக்குமே இது நடக்கிறது. தமிழில் ஓரளவுக்கு பேசுவார்கள், ஆனால் தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எழுத தெரியாது. அப்படி என்றால் ஒரு மொழியினுடைய அழிவு எங்கே தொடங்குகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, உங்களுக்கு இதே முத்துலிங்கம் ஒரு அற்புதமான கதையை எழுதியிருக்கிறார் இந்த மொழி தொடர்பான விஷயத்தில். நாம் இதையெல்லாம் படிக்க வேண்டும். எப்படி இன்றைக்கு நாம் இந்த பிரச்சனைகளை இலக்கியம் எதிர்கொள்கிறது என்று. இயேசுநாதர் பேசிய மொழி எது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு கதை என்னன்னா, அவர் தினமும் கனடாவில் இருக்காரு. ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டிக்கிறதுக்காக அவர் போவார். முடி வெட்டிக்கிறப்ப அந்த முடி வெட்டக்கூடிய அந்த ஆளுக்கு இவருக்குமான ஒரு உரையாடலை அவர் சொல்றார். அந்த முடி வெட்டக்கூடிய ஆள் நல்ல நேர்த்தியாக ஹேர் கட் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் எப்போ ஸ்போர்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட எப்போவுமே நம்ம யாரை வேணாலும் பாய்ச்சிக்கலாம், முடி வெட்டுறவங்களை மட்டும் பாய்ச்சிக்க கூடாது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போது இவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும்னா இவருக்கு வந்து பெருசாக விளையாட்டில் ஆர்வம் இல்லை. அதுக்காக முடிவெட்ட போகிறப்பெல்லாம் முந்தின நாள் பேப்பர் டிவியெல்லாம் பார்த்து என்னென்ன ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு, யார் யார் என்னென்ன டீம் வந்து விளையாண்டு ஜெயிச்சாங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிப்பார். இந்த முடிவெட்டுற ஆள் வந்து, இந்த முடிவு இருக்கிறவர் வந்து பேச பேச இவர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இந்த எக்ஸசைஸ் அவருக்கு ரொம்ப அலுப்பாக இருக்குது. என்னன்னா, ஒருத்தன் வந்து முடிவெட்ட போனால் அவனுக்கு தகுந்த மாதிரியே பேச வேண்டியிருக்குன்னு. நீங்கள் இதை வந்து சாதாரணமாக வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ உங்கள் மேலதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு சில விஷயங்களில் ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லாட்டினா உங்களுக்கு அவருக்குமான உறவு ரொம்ப சிக்கலாயிரும். இப்போ 2 காதலர்கள் இருக்காங்க. காதலர்கள்ட்ட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த உறவு முறிஞ்சிடும். போனோன்னே இன்றைக்கி என்னென்ன பேசணும். இப்போ உதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு அரசியலில் ஈடுபாடு இருக்கலாம், ஒருத்தருக்கு சினிமாவில் ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த 2ஐயும் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னா, அரசியலில் மட்டும் அவருக்கு ஈடுபாடு இருந்தாலும் அவர் தன்னுடைய காதலராகவோ காதலியாகவோ இருக்கக்கூடியவங்களுக்கு சினிமாவில் ஈடுபாடு இருந்தால் சினிமாவை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். இல்லைன்னா அந்த உறவு எப்படி அப்படி சொல்கிறீர்கள் என்று முத்துலிங்கம் கேட்குறாரு. அதாவது அராமிக் மாதிரி தான் தமிழ்னு அவர் சொல்கிறப்போ இவர் கேட்குறாரு அது எப்படின்ட்டு. அவருக்கு அவர் சொல்கிறார் பாருங்க,
நீங்கள் வரலாற்றை படித்தால் தெரிந்துவிடும். கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஹீப்ரு மொழியும் அராமிக் மொழியும் செழித்து வளர்ந்தன. இரண்டுக்கும் சம வயது. இரண்டிலுமே எழுதப்பட்ட செல்வங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நாளடைவில் 2 மொழிகளுமே நலிந்தன. 100 வருடங்களுக்கு முன்பு ஹீப்ரு மொழி எழுத்தில் மட்டுமே வாழ்ந்தது. இப்போ இங்கே சமஸ்கிருதம் மாதிரி அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஆனால் எனக்கு இதை பேசுபவர்கள் யாரும் கிடையாது. அதை ஒரு இறந்த மொழி என்று சொல்கிறார்கள். அதில் கிளாசிக் டெக்ஸ்ட் இருந்தாலுமே கூட அது பேசுகிற மொழியாக இல்லாததன் காரணமாக, அதை பேசுகிற மக்கள் இல்லாததன் காரணமாக, அது இலக்கிய செல்வங்கள் இருந்த போதும் கூட அது இறந்த மொழி என்று கருதப்படுகிறது. பேசுவதற்கு ஒரு ஆன்மா இல்லை. இன்று 5 மில்லியன் மக்கள் ஹீப்ரு பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், பழைய இலக்கியங்களும் புதிய இலக்கியங்களும் படிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு உண்டு, அதன் பெயர் இஸ்ரேல். அவருடைய மொழி இனிமேல் அழியவே அழியாது என்று. ஹீப்ருவுக்கும் நீங்கள் அராமிக்கும் ஒரே வயது தான். ஆனால் ஹீப்ரு மொழிக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு வந்துடுச்சு. அராமிக்கு நாடு இல்லை, அரசாங்கம் இல்லை. நாடு இல்லாமல் ஒரு மொழி வாழ முடியாது என்று சொல்கிறீர்களா என்று கேட்கிற போது, நான் ஒரு முடிதிருத்துகிறவன், மொழியியல் அறிஞன் அல்ல. எனக்கு என்ன தெரியும்? நாடு இல்லாமல் தானே என் மொழி சிதைந்து, என் மொழி சிதைந்தது நாடு இருந்தபடியால் தானே இறந்து போன ஹீப்ரு மொழி மறுபடியும் உயிர் பெற்று நிலைத்து நிற்கிறது. உங்கள் மொழி ஒரு தமிழுக்கென்ன நாடு இல்லாமல் வாழும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆனால் எங்களுக்கென்று ஒரு மாநிலம் இருக்கிறது என்று இவர் சொல்கிறார். மாநிலம் வேறு, நாடு வேறு. இந்த உலகத்தில் உள்ள சின்னஞ்செறிய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக கவனியுங்கள். மால்டா, அங்கே 4 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். அவருடைய மொழி மால்டீஸ். அந்த மொழி அழியுமா? அழியாது. ஒரு மைல்கல் எப்போதும் உண்மை பேசுவது போல நான் பேசுகிறேன். அவர்களுடைய மொழி அழிய வேண்டும் என்றால் முதலில் அந்த நாடு அழிய வேண்டும். அவருடைய மொழி அழிய வேண்டும் என்றால் முதலில் அந்த நாடு அழிய வேண்டும். உங்கள் நாட்டுக்கு சமீபத்தில் இருக்கும் மாலத்தீவு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய ஜனத்தொகை 3,50,000. அவர்களுடைய மொழி திவேகி. அது அழியுமா? எப்படி அழியும்? 3 லட்சம் மக்கள் வாழும் நாடு ஐலாண்ட். அவர்களுடைய மொழி ஐலாண்டிக். அது அழியுமா? இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்று அவர் சொல்கிற போது, 10 மில்லியன் மக்கள் பேசிய ஒரு மொழியாக இருந்தால் கூட அது ஒரு நாடு இல்லாவிட்டால் அந்த மொழி அழிந்துவிடும் என்று சொல்கிறார். இப்படியே அந்த மொழியை பற்றிய வரலாற்றை அவர்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்றார். இவர் கடைசியாக அந்த கதை இப்படி முடியுது. நண்பரே, அழிவை நோக்கி பயணிக்கும் ஒரு மொழியை நிறுத்த தனி மனிதரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றிரவு சுவருடன் உங்கள் உரையாடல் இனிமையாக அமையட்டும் என்று சொல்லுகிற போது, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? ஒரு மொழியை அழிய விட்டு விடுவோமா? அது இயேசு பேசிய மொழி அல்லவா என்று அந்த கதை முடிகிறது. இதுதான் அந்த மனிதனுடைய கடைசி நம்பிக்கை, கடைசி போராட்டம். இயேசு பேசிய மொழியை யாராலும் அழிக்க முடியாது என்று அந்த மனிதன் நம்புகிறான். இந்த கதையினுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம், இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மொழியை நாம் பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு அளவில் நமக்கு ஒரு அரசு இருக்கிறது. இந்த மொழியை பாதுகாப்பதற்கு இந்த அரசு எத்தனையோ விஷயங்களை செய்கிறது. மொழியை, நம்முடைய இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதற்கு, உலகம் கொண்டு செல்வதற்கு, தமிழ் மொழியை எல்லா இடத்திலும் நிலைநிறுத்துவதற்கு அயராது பாடுபடுகிற ஒரு அரசு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழை எந்த அளவிற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செம்மையாக பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அது இருக்கிறது. எப்படி செம்மையாக பயன்படுத்துவது? அன்றாட பேச்சு மொழியில் நாம் எவ்வளவு தமிழ் சொற்களை பேசுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். ஒரு காலத்தில் நான் மணிப்பிரவாளத்தை பற்றி சொன்னேன். இன்றைக்கு அந்த இடத்தை ஆங்கிலம் எடுத்துக்கொண்டது. இன்னும் பொருளற்ற பல சொற்கள் எடுத்துக்கொண்டன. நான் அடிக்கடி இந்த கல்லூரி விழாக்களில் பேசுகிற போது மாணவர்களிடம் பேசுவேன். அப்போ கேட்பேன், எதற்கு எடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அது ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிம்பாங்க. நான் ஒரு பையனை கூப்பிட்டேன், மொக்கையாக இருக்குன்னா என்னன்னு கேட்டேன். இல்லை சார், அது நல்லா இல்லை அப்படின்னாங்க. நல்லா இல்லைன்னா என்னன்னு அப்படின்னு கேட்டேன். அப்படி யோசிக்கிறான். அதாவது எல்லா வார்த்தைகளையும் கொண்டுட்டு அதற்கு பதிலாக பொருளற்ற சில சொற்களை பயன்படுத்துவது, சிந்தனைக்கு விரிவு கொடுக்காத சொற்களை பயன்படுத்துவது, அல்லது கருத்தாக்கங்கள் இல்லாத சொற்களை பயன்படுத்துவது. ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கல, இவ்வளவுதான் விஷயம். ஆனால் மொழியை நீங்கள் பயன்படுத்தத்தான் ஒரு சினிமாவை பார்க்குறீங்க. அந்த சினிமா ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அந்த சினிமாவில் என்ன குறைகள் இருக்கின்றன? நடிப்பில் பிரச்சனை இருக்கிறதா? இசையில் பிரச்சனை இருக்கிறதா? ஒளிப்பதிவில் பிரச்சனை இருக்கிறதா? ஒவ்வொன்றிற்கும் சொற்கள் இருக்கின்றன. ஒரு மழை பெய்கிறது, அந்த மழையினுடைய உணர்வுகளை சொல்வதற்கு பல தமிழ் சொற்கள் இருக்கின்றன.
ஆனால் நம்ம எப்போது அதை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா? உப்பு என்று நகர்ப்புறங்களில் யாரும் கடைகளில் கேட்பதில்லை, சால்ட் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. சோறு என்ற சொற்கள் புழக்கத்தில் இல்லை, ரைஸ் என்ற சொல் எல்லா இடத்திலும் புழக்கத்தில் இருக்கிறது. அதுங்க ஒயிட் ரைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காலப்போக்கில் இது என்ன ஆகும் என்று சொன்னால், இதெல்லாம் பழக்கமாகி மிக தீய பழக்கம் எது தெரியுமா? எவ்வளவோ கெட்ட பழக்கம் சொல்லுவாங்க, கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதெல்லாம். அதெல்லாம் அல்ல, இருப்பதிலேயே மிக மோசமான பழக்கம் என்பது நம்மிடம் பேசுவதற்கு இனிய அரிய தமிழ் சொற்கள் இருந்த போதும் கூட பேச்சு வழக்கில் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு மறந்து விட்டு பொருளற்ற சொற்களையோ அல்லது அர்த்தமற்ற சொற்களையோ பிறமொழி சொற்களை பயன்படுத்துவது கூட பல சமயங்களில் பொருத்தமே இல்லாமல் பயன்படுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். நீ ஆங்கிலத்தில் பேசினால் ஒழுங்காக ஆங்கிலத்தில் பேசு, தமிழில் பேசினால் ஒழுங்காக தமிழில் பேசுவது. எதற்காக இந்த கலப்பு கலாச்சாரம்? நீங்கள் ஒரு சபையில் எழுந்தோ அல்லது நண்பர்களிடமோ நல்ல தமிழில் பேசி பாருங்கள், அல்லது இனிய தமிழ் சொற்களை அல்லது தொடர்ந்து நாம் மறந்துவிட்ட சொற்களை கையாண்டு பேசி பாருங்கள். அந்த இடத்தில் முதலில் உங்களை கேலியாக பார்ப்பார்கள். அதற்கு பிறகு உங்கள் மீது நீங்கள் கற்றறிந்த ஒருவர் என்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை வரும். மிகப்பெரிய சபைகளை நீங்கள் வெல்லக்கூடியவர்களாக மாறுவீர்கள். ஆனால் நாம் எப்படி பேசுகிறோம் என்கிற அந்த விழிப்புணர்ச்சியே இல்லாமல் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்றாடம் நாம் அதிகபட்சம் பயன்படுத்துகிற சொற்கள் 100-150 சொற்கள் தான் இருக்கு. பல பொருள்களுக்கு ஒரே சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் மொழியை வெறும் பழக்கமாக மட்டும் வைத்திருக்கிறோம். மொழி என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல. நிறைய பேருக்கு தான் பார்க்கிற மரங்களினுடைய பெயர் தெரியாது, தான் பார்க்கிற செடிகளினுடைய பெயர் தெரியாது, பறவைகளினுடைய பெயர் தெரியாது, சிறு சிறு பூச்சிகளினுடைய பெயர் தெரியாது, பல பழங்களினுடைய பெயர், காய்கறிகளுடைய பெயர் கூட தெரியாதவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃப்ளவரை பார்த்தோன்னே அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து கூகுள் மேப்பில் போட்டு அது எங்கே அது என்ன பேருன்னு கண்டுபிடிக்கிறான். இயற்கையோடு நமக்கு தொடர்பில்லை, வாழ்க்கையோடு நமக்கு தொடர்பில்லை, நாம் பயன்படுத்துகிற சொற்களோடு நமக்கு தொடர்பில்லை. என்னதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில் நாம் எதை இழக்கிறோம் என்பது முதலில் நம்முடைய மொழியை இழப்பதிலிருந்து தான் தொடங்குகிறது. மொழியை எப்படி நாம் புதுப்பித்துக் கொள்வது, மொழியோடு உள்ள உறவை நாம் எப்படி விரிவாக்கிக் கொள்வது, அதைத்தான் புத்தகங்கள் செய்கின்றன. புத்தகங்களுடைய முதன்மையான பணி என்பதே அது கருத்தாக்கங்களை தருவது என்பது இரண்டாம் பட்சம். அது முதலில் உங்களுக்கு மொழியை தருகிறது. நீங்கள் படிக்கிற ஒரு கதை புத்தகமோ கவிதை புத்தகமோ கட்டுரை நூலோ நீங்கள் படிக்கிறப்ப இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு தேடுறீங்க இல்லையா, அங்கே தான் உங்களுடைய கற்றல் ஆரம்பிக்குது. இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்கு, அதுக்கு என்ன பொருள்னு டிக்ஷனரியை தேடுறீங்க இல்லையா. ஏன்னா மிக எளிய சொற்கள் கூட இன்றைக்கு கடினமான சொற்களாக மாறிவிட்டன. காரணம், நாம் இலக்கியம் படிப்பது கிடையாது, நாம் இன்னும் சொல்ல போனால் மிகுந்த சொல்லாட்சி உள்ள உரைகளை கேட்பது கிடையாது. பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அர்த்தமற்ற சொற்களை திரும்ப திரும்ப பேசுறது. ஒருத்தர் ஒரு சொல்ல பேசினா அது ஒரு விஷக்காளான் போல எல்லார்ட்டையும் பரவுது, அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது. அப்படி எவ்வளவோ சொற்கள் இன்றைக்கு இளைஞர்களிடம் புழங்குவதை நான் பார்க்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஒரு தமிழ் சொல்லை பேச மறுக்கிற போது, தமிழை முறையாக நீங்கள் பேச மறுக்கிற போது, உங்கள் மொழியை வெளியே இருந்து யாரும் அழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் தாய்மொழியை கொலை செய்கிறீர்கள், உங்கள் தாய்மொழியை இழக்கிறீர்கள். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசுங்க. இந்த பேச்சு போட்டியெல்லாம் வைப்பாங்க, ஆங்கிலம் கலக்காமல் ஒரு 2 நிமிஷம் பேசுங்கன்னு இந்த கல்லூரிகளில் இங்கே எல்லாம் போட்டி வைப்பாங்க. 2 நிமிஷம் யாருக்குமே ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியாது. நான் பல தடவை பார்த்துருக்கேன், தடுமாறுவாங்க. நாம் பயின்ற மொழி, நாம் கற்ற மொழி, தாய்மொழியில் கற்கிற போதும் பேசுகிற போதும் அதுதான் இளமை காலத்தில் நம்முடைய சிந்திக்கிற திறனை அதிகரிக்கிறது என்று அறிவியல் பூர்வமான உண்மைகள் கூறுகின்றன. குழந்தை பருவத்தில் தாய்மொழியை ஒருவர் செப்பமாக கற்றால் அவர் பிற மொழிகளை கற்றுக்கொள்வது எளிது, கருத்தாக்கங்களை புரிந்து கொள்வது எளிது என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களுடைய பிறமொழி மோகமும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பேசுவது என்பது கௌரவ குறைச்சல் என்கிற ஒரு நினைப்பும் பலரிடம் இருக்கிறது. ஆங்கிலமும் பேச தெரியாது என்பது வேறு விஷயம். ஆனால் நிறைய ஆங்கில சொற்களை கலந்து பேசிக்கொண்டே இருந்தால் அது ஒரு கௌரவம் என்கிற போலி மனப்பான்மை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த போலி மனப்பான்மையினுடைய விளைவு என்னவென்றால், நம்ம ஆங்கிலத்தை கற்க வேண்டுமா, செப்பமாக கற்க வேண்டும். ஆங்கிலம் தான் இந்த உலகத்திற்கான திறவுகோல், அதில் மாற்றுக் கொள்கை இல்லை. அதற்காகத்தான் இருமொழி கொள்கையை நாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் தாய்மொழியை கைவிட்டு விட்டு நீங்கள் எந்த மொழியை கற்றாலும் அந்த மொழி உங்களுக்கு எந்த பயனையும் தராது.
உங்களை அது சிறந்த மனிதர்களாக உருவாக்காது, ஒரு சிறந்த ஒரு சிந்தனைத்திறன் உள்ளவர்களாக உங்களை அது உருவாக்காது. இதை நான் சொல்லவில்லை, தாய்மொழி குறித்த எல்லா ஆய்வுகளும் இதைத்தான் சொல்கின்றன. அப்படி பார்க்கிற போது நாம் அன்றாட வாழ்க்கையில் தமிழை எப்படி பயன்படுத்துகிறோம்? தமிழை கற்றுக்கொள்வதற்கான இலக்கியங்களை நாம் படிக்கிறோமா? ஒவ்வொரு இலக்கியமுமே முதலில் அது உங்களுக்கு கருத்துக்களை கொண்டு வருவதற்கு முன்பாக புது புது சொற்களை கொண்டு வருகிறது. அந்த சொற்கள் உங்களுக்குள் பெருக பெருக உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கிறது. ஆளுமை என்பது என்ன? சொல்லாட்சி, நினைத்ததை சொல்கிற வலிமை, கருத்துக்களை உருவாக்குவது, சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுப்பது. இது எல்லாவற்றையும் எப்படி செய்வீர்கள்? நீங்கள் எக்ஸாம் இருக்கு, உங்களில் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எழுதலாம், ஐஏஎஸ் எழுதலாம், ஐபிஎஸ் எழுதலாங்கிற கனவெல்லாம் இருக்கும். நீங்கள் மனப்பாடம் செய்த இந்த தேர்வுகளில் வெற்றி பெறவே முடியாது. அந்த கருத்தாக்கங்களை உள்வாங்கி நீங்கள் எழுதினால் மட்டுமே மிகப்பெரிய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். ஆனால் நாம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி என்ன ஆயிட்டோம்னா, நமக்கிடம் சொற்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. சொற்களுடைய பொருள் நம்மக்கிட்ட ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அப்படி குறைந்து போனதின் காரணமாக நாம் நிறைய இடங்களில் போட்டி போட முடியாமல் தடுமாறுகிறோம். அதாவது ரொம்ப நல்ல டிகிரியெல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் ஒரு ஆளுமையோடு பேச முடியாது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது, ஒரு மிகப்பெரிய தேர்வுகளை எதிர்கொள்ள முடியாது. ஏன்? நாம் சொற்களற்ற வறுமைக்குள் இருக்கிறோம். தாய்மொழியினுடைய மிக அற்புதமான சொற்களை இழந்து நிற்கிறோம். நான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றை நீங்கள் உறுதியாக மனதில் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு உங்களுக்கு தமிழ் தெரியுமோ அந்த அளவிற்குத்தான் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியும். எந்த அளவிற்கு உங்களுக்கு தமிழ் தெரியுமோ அந்த அளவிற்குத்தான் உங்களுக்கு சிந்தனைகளோடு பரிச்சயம் ஏற்படும். எந்த அளவிற்கு உங்களுக்கு தமிழ் தெரியுமோ அந்த அளவிற்குத்தான் நீங்கள் வரலாற்றையும் தத்துவத்தையும் இலக்கியங்களையும் படிக்க முடியும். நிறைய பேர் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் இது புரியலைங்கிறாங்க. எப்படி தாய்மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் புரியாமல் போகும்? சிந்தனையினுடைய தொடர்ச்சி இல்லை, ஏனென்றால் மொழியினுடைய தொடர்ச்சி உங்களுக்குள் இல்லை. இதை நான் இளைஞர்களை மட்டும் நான் குறை சொல்லவில்லை, பெரியவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், படித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். மிக எளிய தமிழ் சொற்களுக்கு கூட பொருள் கூறுகிற போது என் மனம் வேதனையில் வாடுகிறது. இது வாழும் மொழி. 2000 வருடங்களாக தொடர்ந்து பேசி பேசி தன்னை காப்பாற்றிக் கொண்ட ஒரு மொழியில் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் கூட பிடிபடவில்லை. ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சொல் இன்னொரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு புரியவில்லை. தமிழ்நாடு ஒரே தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு என்று பேசுகிறோம். ஆனால் நம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய மிக எளிமையான வட்டார சொற்கள் கூட இன்னொரு வட்டார பகுதியில் இருக்கவர்களுக்கு புரியவில்லை. அவ்வளவு தூரம் பண்பாட்டு இடைவெளிகள். அப்படி என்றால் இதற்குள்ளாக நாம் எந்த குடுக்கல் வாங்கல்களும் நடக்கவில்லை, எந்த தொடர்ச்சியும் நடக்கவில்லை. நண்பர்களே, இந்த உலக தாய்மொழி தினத்தில் நாம் நினைவு கொள்ளக்கூடிய ஒன்று, இன்றைய காலத்தில் வெளியே இருந்து வந்து யாரும் நம்முடைய தமிழை அழிக்க முடியாது, எந்த மொழியும் அழிக்க முடியாது என்கிற நிலையை நவீன டிஜிட்டல் யுகம் உருவாக்கி இருக்கிறது. எல்லாமே இன்றைக்கு இயல்பாக ஆவணப்படுத்தப்படுகின்றன. எந்த மொழியும் தமிழ் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் ஆவணப்படுத்தப்படுகின்றன. இன்னும் பல மொழிகள் இந்த ஆவண மக்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன. இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு மொழியை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அந்த மொழி எப்போது அழியும் என்று சொன்னால், அந்த மொழியை ஒழுங்க நீங்கள் முறையாக பேசாவிட்டால், முறையாக எழுதாவிட்டால் அந்த மொழி அழிந்து போய்விடும். அதை வெளியே இருந்து வந்து படையெடுப்பாளர்கள் யாரும் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு நாமே அந்த தீங்கை நாம் இழைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாமே நாம் நம்முடைய மொழியை தினம் தினம் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் தமிழ் எழுத தெரியலன்னு. அது ஒரு பொய். ஏனென்றால் நிறைய தமிழ் பிள்ளைகள் தமிழில் அழகாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அதற்கு இணையாக தமிழை இழந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், தமிழினுடைய ஆளுமை குறைந்த பிள்ளைகளும் இங்கு உருவாக்கப்படுகிறார்கள். நம்முடைய கல்வி முறையின் இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாகவும், நம்முடைய கற்பித்தல் முறையில் இருக்கக்கூடிய குழப்பங்களின் காரணமாகவும். அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய ஒரு முதன்மையான பணி என்பது இந்த வாசிப்பு பழக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய 2000 வருட இலக்கிய செல்வத்தினுடைய மொழி மரபினுடைய வளமையினுடைய வட்டார மொழி பண்பாடுகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பொது தமிழ் சார்ந்த இலக்கியங்கள், செவ்வியல் இலக்கியங்கள், இது எல்லாமே இன்றைக்கு இலக்கிய வடிவில் நம்மிடம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அந்த பிரதிகளை படிக்காவிட்டால் உண்மையிலேயே அந்த பிரதிகள் எல்லாம், நூலகங்கள் எல்லாம் கல்லறையில் தூங்கக்கூடிய சடலங்கள் போல மாறிவிடும். கல்லறையில் தூங்கக்கூடிய சடலங்கள் போல மாறிவிடும். நீங்கள் அந்த இலக்கியங்களை கற்பதன் மூலமாகத்தான் அந்த சொற்களை உங்களிடம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும், அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல முடியும். இல்லாவிட்டால் அந்த அராமிக் மொழியை பேசுகிற மனிதன்
கடைசியில் சோரை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறான் அல்லவா. நான் வேதனையோடு ஒன்றை சொல்கிறேன். இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தில், சினிமா இவ்வளவு பேரை ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தில் எத்தனை லட்சம் பேர் புத்தகங்களை படிக்கிறார்கள்? எத்தனை இலக்கியங்கள், மிக முக்கியமான இலக்கியங்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளை இவ்வளவு பெரிய தமிழ் சமூகத்தில் அறிந்தவர்களுடைய எண்ணிக்கை அது ஏன் சில ஆயிரங்களுக்குள் இருக்கிறது? நண்பர்களே, எனக்கு சில சமயம் தோன்றி இருக்கிறது, அந்த சூரோடு அராமிக் மொழியை பேசிக்கொண்டிருக்கிறானே, அதை போல்தான் நம்முடைய சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்களா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. நம் முன்னால் மிகப்பெரிய ஒரு சுவர் ஒன்று இருக்கிறது, அறியாமையினுடைய சுவர். அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு மரபின் மீதான புறக்கணிப்பின் சுவர் ஒன்று இருக்கிறது. நாம் மோஸ்தர்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாம் வெற்று சொற்றொடர்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது நம்முடைய சிந்தனையாளர்கள், நம்முடைய எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இவர்களெல்லாம் ஒரு விதத்தில் சுவரின் முன்னால் பேசுகிற மனிதனுடைய அதே தனிமையில் தான் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளியே இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இது போன்ற விஷயங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள்? நம் மொழியோடு, பண்பாட்டோடு, நம்முடைய இலக்கியங்களோடு. இன்றைக்கு ஒரு வண்ணதாசன் இருக்கிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கானவர் அவருடைய பிரதிகளை படிக்க வேண்டாமா? வைக்கம் முகமது பஷீரை கேரளா முழுக்க தெரியும். நம்முடைய மகத்தான ஆளுமைகளை எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் பரப்பில் தெரியும்? அப்படி தெரிய வைப்பதற்காகத்தான், அப்படி அதை சொல்லித் தருவதற்காகத்தான் இத்தனை போராட்டம், இத்தனை புத்தக கண்காட்சிகள், இத்தனை பேர் சென்னையிலிருந்து இங்கே கிளம்பி இங்கே வந்து இந்த விஷயத்தை இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். நாளை இந்நேரம் திருவள்ளூரில் நான் பேசிக்கொண்டிருப்பேன். என்னுடைய உடல்நிலை மற்றும் என்னுடைய மனநிலை எல்லாமே இதற்கு ஒத்துழைக்க முடியாத போதும் கூட உங்களை போன்ற குழந்தைகள், இளைஞர்கள் இவர்களிடம் நான் சிறிதளவு அறிந்த இலக்கியத்தை, நான் அறிஞன் அல்ல, பெரும் சொற்பொழிவாளன் அல்ல, ஆனால் நான் கற்ற தமிழை நான் பகிர்ந்தளிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டால், நான் அராமிக் மொழியை பேசுகிற அந்த கடைசி மனிதனாக நான் இருக்க விரும்பவில்லை. இந்த மொழி வாழ வேண்டும், இந்த மொழி மென்மேலும் தன்னை வளமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த மொழியை அடுத்த தலைமுறையினர் செப்பமாக பேச வேண்டும், எழுத வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைக்கு சரியாக தமிழ் படிக்க தெரியாது, தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைக்கு சரியாக தமிழ் எழுத தெரியாது என்றால் அதனுடைய மொத்த குற்றமும் அவமானமும் அந்த பெற்றோர்களை சாரும், அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை சாரும். நீங்கள் வேறு எதற்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் அவமானப்பட வேண்டியதில்லை. உங்கள் குழந்தைகள் தமிழ் படிக்கவில்லை என்றால், அந்த ஆசிரியர்களுக்கு தங்களுடைய மாணவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்று ஒரு ஆசிரியர் சொன்னால், நீங்கள் அந்த பழியை, அந்த அவமானத்தை வாழ்நாள் முழுக்க சுமக்க வேண்டியிருக்கும். அதைவிட இழிவானது ஒன்றுமில்லை. குழந்தைகளை நெறிப்படுத்துவது என்பது அவர்களை பண்பாட்டோடும் மொழியோடும் இணைத்து வைப்பது, அவர்களை வாழ்வியலோடு இணைத்து வைப்பது, நம்முடைய சமூகத்தினுடைய மரபுகளோடும் நம்முடைய வளமிக்க மொழி மரபோடும் அவர்களை இணைத்து வைப்பது, நம்முடைய நவீன இலக்கிய செல்வங்களோடு அவர்களை இணைத்து வைப்பது. அப்படி பார்க்கிற போது இங்கே இருக்கக்கூடிய, நான் ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கிறேன், நிறைய குழந்தைகள், இது போன்ற மாணவிகள் எல்லாம் புத்தகங்களை எழுதுகிற மாணவிகளை நான் பார்க்கிறேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு புத்தகம் எழுதுகிறார், 9ஆம் தேதி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து தருகிறான். அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒளி மனசில் பிறக்கிறது. இந்த போன்ற குழந்தைகள் ஏராளமாக இங்கு அவர்கள் வளர வேண்டும் என்கிற ஒரு மனநிலை எனக்கு உண்டாகிறது. இப்போது கூட ஒரு ஆசிரியை நான் சந்தித்தேன். அவர் தன்னுடைய மகன் எப்படி ஒரு கவிதை தொகுப்பை புரிந்து கொண்டு வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்தை அவன் சொன்னான் என்று சொன்னபோது எனக்கு உண்மையிலேயே மிகவும் மெய்சிலிர்த்தது. குழந்தைகள் படிப்பார்கள். குழந்தைகளை படிக்க வைக்காத ஆசிரியர்களுடைய குற்றம், பெற்றோர்களுடைய குற்றம். குழந்தைகளுக்கு புத்தகங்களை தராது பெற்றோர்களுடைய குற்றம், ஆசிரியர்களுடைய குற்றம். என்னுடைய தந்தை எனக்கு என்னுடைய 7 வயதில் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகங்கள் தான் என்னை வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. என் வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைகளையும் தீர்த்து வைத்தது எந்த மனிதனும் அல்ல, நான் படித்த தமிழ்தான். அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவரெல்லாம் தமிழை அறிகிறார்களோ, தமிழ் ஒருவரையும் கைவிட்டது கிடையாது. தமிழ் அறிந்தவர்கள் எவரும் வீழ்ந்ததில்லை. அவர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி கொள்வதற்கு இந்த மொழி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் நான் மிகவும் உணர்வுபூர்வமாக கூறுகிறேன், வாழ்க்கையில் எதை இழந்தாலும் உங்கள் தாய்மொழியை இழக்காதீர்கள், உங்கள் தாய்மொழி சார்ந்த வாசிப்பை இழக்காதீர்கள், உங்கள் தாய்மொழி சார்ந்த பேச்சை நீங்கள் இழக்காதீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தமிழ் சொற்களை பேசுகிறீர்கள், எந்த அளவிற்கு தமிழை நீங்கள் சிற்பமாக பேசுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அப்படி கவனிக்கிற போது நீங்கள் வளர்வீர்கள், உங்கள் ஆளுமை வளரும், நம்முடைய மொழி வளரும். தமிழ் அழிவற்றது. 2000 வருடங்களாக எத்தனையோ அழிவுகளை சந்தித்து இந்த மொழி
மீண்டு வந்திருக்கிறது. இந்த மொழியை தண்ணீரில் தூக்கி போட்டு அழித்தார்கள், நெருப்பில் போட்டு எரித்தார்கள், இன்னும் எத்தனையோ படையெடுப்புகளின் வழியாக இந்த மொழியை சிதைத்தார்கள். ஆனால் இந்த மொழி ஒவ்வொரு முறையும் மீண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது நம்மிடம் படையெடுப்பாளர்கள் இல்லை. மொழியை காக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. அதற்கு ஒரே வழி இந்த மொழியை பேசுவதும் இந்த மொழியை எழுதுவதும், இந்த மொழிதான் எங்கள் உயிருக்கு நேர் என்ற ஒரு நினைப்பை நெஞ்சில் நிறுத்துவதும் தான் நம்முடைய தமிழ் பண்பாடு, தமிழ் பொருளாதாரம், தமிழருடைய வாழ்வியல். இது அனைத்திற்கும் அடித்தளம் நம்முடைய மொழி. நம்முடைய மொழி அழிந்தால் நாம் அழிந்து போவோம், நம்முடைய பண்பாடு அழிந்து போகும், நம்முடைய பொருளாதார நலன்கள் அழிந்து போகும். அந்த வழியில் இந்த உலக தாய்மொழி நாளில் தமிழுக்காகவும் தமிழர்களுடைய வாழ்வியலுக்காகவும் நம்முடைய தாய்மொழியை உயிர் மூச்சென கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.